அனைத்து பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி நிருபர்கள், செய்தியாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் மறைந்த முதலமைச்சர் டாக்டர் ஜெ. ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகள் ஜெ. தீபா மாதவன். நேற்றைய தினம் அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்த செய்திகளும் தலைப்புச் செய்திகளில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் செலுத்தாத சொத்து வரி காரணமாக, இன்கம் டேக்ஸ் வழக்கு காரணமாக அவர்களின் சொத்துக்கள் முடக்கப்படும், ஏலத்தில் விடப்படும் என்ற செய்திகள் வெளிவந்தன. இந்த செய்திகளில் தொகுப்பு காட்சிகளில் காண்பிக்கப்படும் சொத்து குவிப்பு வழக்கின் சம்பந்தப்பட்ட நகைகளும் இடம்பெற்றிருந்தன. வருமான வரிக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்பதுதான் எனது முதல் கேள்வி. அது இருக்கட்டும். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குற்றவாளி, கொள்ளையடித்தார், ஊழல் செய்தார், சொத்தை குவித்தார், வருமான வரி செலுத்தவில்லை என்றெல்லாம் அவர் மறைந்த பிறகு தொடர்ந்து தமிழகத்து மற்றும் அனைத்து இந்தியாவையும் சேர்ந்த ஊடக, பத்திரிகை, தொலைக்காட்சி செய்திகளை பார்த்து 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 எனது மனம் குமழி புண்பட்டு இதை பொறுத்து கொள்ள முடியாமல் நாங்கள் ஓடி ஒளிந்து வாழ்ந்து வருகிறோம். இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து எங்களை கௌரவத்துடனும் மரியாதையுடனும் வாழ விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மறைந்த பிறகும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை, ஜெயலலிதா அவர்களை ஏன் இவ்வாறு அவமதிக்கிறீர்கள்? எதற்காக இத்தகைய செய்திகளை அவர் மறைந்து 10 ஆண்டு கடந்தும் வெளியிட்டு வருகிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அனைவரும் நன்கு அறிவீர்கள், அம்மா இல்லாத தமிழகம் தினந்தோறும் தவித்து கொண்டுதான் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழ்நாட்டில் தமிழர்கள் தலை நிமிர்ந்து சுதந்திரமாக வாழ முடியவில்லை. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்து கொள்ள தவித்து கொண்டிருக்கும் பிற சக்திகள் ஆட்டி படைக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். எனவே அம்மாவின் நற்பெயருக்கு மேலும் களங்கம் விளைவிக்கும் செய்திகளை ஏன் பரப்பி வருகிறீர்கள்? அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? தாய் அன்புடன் உங்களை எல்லாம் அரவணைத்து தன் தலையாய கடமையாக தமிழ்நாட்டை கட்டிக்காத்து தமிழர்களின் உரிமைகளை மீட்டெடுத்து நல்லாட்சி புரிந்தவர் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெ. ஜெயலலிதா அவர்கள். அவர்களின் நற்பெயருக்கும் மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் களங்கம் விளைவிக்கப்பட்டால் அதை பார்த்து கொண்டு மரத்தில் பூ பறித்து கொண்டு உட்கார்ந்திருப்பார் ஜெ. தீபா என்று எண்ண வேண்டாம். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் இவ்வாறு ஒரு சிறிய செய்தி கூட வெளியிடப்படவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பின்னும் இத்தகைய செய்திகளை வெளியிட்டு அவரை அவதூறாக சித்தரிக்க காரணம் என்னவென்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க இப்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிருடன் இல்லை. அம்மாவின் குடும்ப உறுப்பினர், நேரடி சட்டப்பூர்வ வாரிசு என்பது மற்றும் அன்றி, அவர் எனது இரத்த உறவு, எனது தாய்க்கு நிகரானவர் என்பதனால் என்னால் முடிந்தவரை என் சக்திக்கு ஏற்ப அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடாதென்று போராடி வருகிறேன். நான் சொந்த காலில் நின்று வாழ்ந்து வந்தவள். என்னை பற்றியும் பல்வேறு செய்திகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே என்னை பற்றி எதுவும் அறியாத தமிழக மக்களும் ஊடக நண்பர்களும் சற்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெளிவுபடுத்துகிறேன்.
ஏனென்றால் பத்திரிகை தொலைக்காட்சி வாயிலாக தான் தமிழக மக்களுக்கு நான் அறிமுகமானேன். எனது சிறு வயதிலேயே படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சென்று சொந்த காலில் நிற்க பழகி கொண்டவள் நான். எனது அப்பாவும் அம்மாவும் நானும் என் சகோதரரும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சாதாரண குடும்பமாக தான் வாழ்ந்து வந்தோம். அன்றைய காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலில் ஈடுபட்ட பின்னர் அவர்களால் எங்களுடன் அதிக நேரம் செலவழிக்க முடியவில்லை. அப்பொழுது அவர் போயஸ் கார்டனில் வசித்து வந்தார். நாங்கள் டிநகர் இல்லத்தில் வசித்து வந்தோம். அன்றைய காலகட்டத்தில் எனது அப்பா அவர்களின் பல்வேறு சொத்துக்களை நாங்கள் இழந்த பின்னர் பெரும் துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளானோம். இருப்பினும் அம்மா அவர்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய நாங்கள் விரும்பவில்லை. இன்றைக்கு செய்திகளை பார்க்கும்போது என் தலையில் இடியென விழுந்த செய்தி இந்த ஊடக செய்தி என்று தந்தி டிவி தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்தீர்கள். இந்த இன்கம் டேக்ஸ் கேஸ் காரணமாக. அப்படி ஒரு அவசியமும் எனக்கு இல்லை. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகியவள் நான். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் இருந்த சிலர் பதவி, பணம், வசதி, வாய்ப்பு, சந்தர்ப்பம், பகட்டு அனைத்தையும் அனுபவித்தவர்கள். சில குள்ளநரி கூட்டங்கள், சந்தர்ப்பவாதிகள், இவர்கள் அனைவரும் அம்மாவிற்கு துரோகம் செய்தார்கள், துரோகம் விளைவித்தார்கள். இதை அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுயநலமின்றி தன் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கட்டளையை ஏற்று அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழியில் அரசியலில் செயல்பட்டவர். ஆகவே அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் மிகுந்த நேரத்தை அரசியலில் செலவழித்ததால் அவர்களுடன் அதிக நேரம் செலவழிக்க எங்களால் முடியவில்லை. இருப்பினும் எப்பொழுதெல்லாம் அத்தை அவர்கள் அழைப்பார்களோ அப்பொழுது சென்று அவர்களுடன் நேரம் கழித்துவிட்டு வருவோம். இப்படிதான் எங்கள் குடும்பம் வாழ்ந்து வந்தது. எனது தந்தை ஜெயக்குமார் அவர்கள் சொத்துக்களை எல்லாம் ஒன்றொன்றாக இழந்த பிறகு இந்த டிநகரில் உள்ள இல்லம் என் தந்தைக்கு எனது பாட்டி சந்தியா அவர்களால் தரப்பட்டது. இந்த வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். இதே வீட்டில் ஒரு சிறு பகுதியில் நாங்கள் வசித்து கொண்டு மற்ற பகுதிகளை எல்லாம் வாடகைக்கு விட்டு அந்த பணத்தை வைத்து கொண்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படியான சூழ்நிலையில்தான் எனது இளமை காலமும் கல்லூரி காலமும் பள்ளி காலமும் நிகழ்ந்தது. அதன் பிறகும் படிப்படியாக முன்னேறி நாங்கள் சொந்தமாக எங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்த காலத்தில் எங்கள் குடும்ப வருமானம் மொத்தமும் ஒரு 40,000 ரூபாய் மட்டுமே இருக்கும். 2002ஆம் ஆண்டு நான் பணியாற்றிய நிறுவனத்தில் முதல் முறையாக பணியாற்றிய நிறுவனத்தில் 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கி வந்தேன். பின்னர் பத்திரிகை துறையில் ஜேர்னலிசம் படித்து முடித்த பின்னர் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றி வந்தேன். 2009ஆம் ஆண்டு பத்திரிகையாளராக ரூபாய் 15,000 சம்பளம் பெற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். இப்படிதான் நான் எனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். அன்றைக்கு அந்த சம்பளம் கிடைக்கும் நாளெல்லாம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அது எங்கள் குடும்ப செலவுக்கு மிகவும் உதவியாக இருந்து வந்தது. அதன் பிறகு மேற்படிப்புக்காக நான் இங்கிலாந்து சென்றபோது எனது தாயார் தனது சொத்து பத்திரிகையை வைத்து
பேங்கில் லோன் வாங்கித்தான் என்னை படிக்க அனுப்பி வைத்தார். அதன் பிறகு எனது திருமணம் நிச்சயமான நேரத்தில் எனது தாயார் மீதமுள்ள நிலத்தை விற்று அந்த பணத்தை வைத்துதான் எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார். எனது கணவர் மாதவன் சொந்த தொழில் செய்து வந்தார். இப்போதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் எனது வாழ்க்கை, எனது வாழ்க்கை முறை. சாதாரண குடும்ப வாழ்க்கை. சாதாரண குடும்ப பெண்ணாகவும் சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாகவும் தான் எனது வாழ்க்கையை நான் கடந்து வந்திருக்கிறேன். இதுதான் நான் கடந்து வந்த பாதை. இதையெல்லாம் இப்போது ஏன் சொல்கிறேன் என்றால், பலரும் விமர்சித்து வருகின்றனர். என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த சொத்துக்களை எங்களுக்கு தரப்பட்ட பின்னர் ஜாக்பாட் அடித்தது, லாட்ரி அடித்தது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு வகையில் அதை உண்மை என்று கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அது உண்மைதான். ஏன்னா இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடியே அதுதான் நான் கடந்து வந்த பாதை, எனது கடந்த கால வாழ்க்கை. ஆனாலும் இதில் மகிழ்ச்சி அடைய முடியாத நிலை உள்ளது. ஏனென்றால் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் சிறிதளவில் ஏதேனும் எங்களுக்கு தரப்பட்டிருந்தால் கூட பெரும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். இது எனக்கு கிடைத்த சூழ்நிலை, இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த நேரத்தில் அத்தகைய சூழ்நிலை இல்லை. அவர் இறந்த பிறகு எங்களுக்கு தரப்பட்ட இந்த சொத்துக்களோ சொத்துரிமைகளோ சட்டபூர்வமாக சட்ட ரீதியாக தரப்பட்டது தானே தவிர இதில் பேரானந்தம் அடைய ஏதும் இல்லை. ஆயினும் நீதிமன்றம் என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை நீதி தவறாமல் நேர்மையுடன் அனைத்து கடமைகளையும் நான் செய்து கொண்டு வருகிறேன். எல்லோரும் சொல்வது போல அத்தை மறைவுக்கு பிறகு எனக்கு ஜாக்பாட் அடித்தது உண்மை எனவே வைத்து கொள்ளலாமே, அதை நான் மறுக்கவில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பள்ளி காலத்தில் எங்களிடம் கார் கூட கிடையாது. நான் ஏதோ பொய்க்கதை கட்டி விட்றேன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அன்றைய காலகட்டத்தில் அத்தை அடிக்கடி எங்களை போயஸ் கார்டனுக்கு அழைத்து பார்க்கு கூப்பிடுவாங்க நேரம் செலவழிக்க. அப்போது ஒரு நாள் அப்பாவிடம் கேட்கிறார்கள். அத்தை கேட்டாங்க, ஏன் பாப்பு நீ டாக்ஸியில் வந்திருக்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தெரியாது, அப்பா கிட்ட அப்போ காரு கிடையாது, காரெல்லாம் விற்றாச்சு, நிலமெல்லாம் விற்றாச்சு, எதுவுமே இல்லை என்று அவர்களுக்கு தெரியாது. அதை அப்பாவும் அம்மாவும் அவங்கள்ட்ட சொல்லவில்லை. இருந்தாலும் அப்பொழுது என்ன சொல்வது என்று தெரியாமல் திணறி கொண்டிருந்த போது அம்மா என்னுடைய தாயார் அத்தைக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லி கொடுத்தாங்க. அதன் பின்னர் ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு அப்போது அவர்களிடம் பணிபுரிந்து வந்த ஓட்டுநர் வடிவேல் அவர்கள் அத்தையோட பர்சனல் டிரைவராக பிறந்தார். அவர் ஒரு பச்சை நிற அம்பாசிடர் காரை கொண்டு எங்கள் டிநகர் இல்லத்தில் எனது அப்பா கையில் சாவியை கொடுத்தார். அம்மு கொடுத்தமிச்சது என்று சொல்லிவிட்டு கொடுத்தார். பெரிய மகிழ்ச்சியுடன் அப்பாவும் அதை வாங்கி கொண்டார். இதெல்லாம் ஒரு சிறு சிறு அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் தான் சொல்கிறேன். அந்த காரில் பார்த்தீங்கன்னா 4777 என்ற எம்ஜிஆர் அவர்களின் ஃபேவரட் நம்பருடைய கார் அது. ஒரு காலத்துக்கு பின்னர் அந்த கார் அடிக்கடி மக்கர் பண்ணும். அடிக்கடி ரிப்பேர் வைத்து கொண்டே இருந்தது. கொஞ்ச தூரம் போய்விட்டு நின்றுவிடும், திருப்பி கொஞ்ச தூரம் போய் நின்றுவிடும், இப்படியே போய்கொண்டு அப்போதெல்லாம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒரு காலகட்டத்துக்கு பின்னர் அதை வைத்து கட்டுப்படியாகவில்லை என்று எனது தாயார் அதை விற்றுவிட்டார். இது தெரிந்த பின்னர் அத்தைக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கூப்பிட்டு கோபம் விட்டது. அவர் இல்லத்துக்கு அழைத்து 1 மணி நேரத்துக்கும் மேலாக ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மாவுக்கு அவர்களிடம் எப்படி புரிய வைப்பது என்று தெரியல. அதனால சொன்னாங்க. இறுதியாக சொன்னார், அந்த கார் மிகவும் ரிப்பேர் வைத்து கொண்டே இருந்தது, அதற்கு செலவழிக்க எங்களிடம் பணம் இல்லை என்று உண்மையை போட்டு உடைத்து விட்டார். அப்போதுதான் அத்தை அவர்களுக்கு கொஞ்சம் புரிந்தது. நாங்கள் மிகுந்த வறுமை நிலையில் வாழ்ந்து வருகிறோம், எங்களிடம் எதுவுமே இல்லை என்றதை உணர்ந்து கொண்டு
இதையெல்லாம் ஏன் என்னிடம் முன்னர் தெரிவிக்கவில்லை என்று கேட்டுக்கொண்டார். அதே நேரம் அந்த சூழ்நிலையில் அப்பொழுதுதான் எங்களது டிநகர் இல்லமும் பெரும் ஒரு கஷ்டத்தில், சட்ட போராட்டத்தில் இருந்து வந்த நேரம் அது. அந்த சட்ட போராட்டத்திலிருந்து அந்த வீட்டை மீட்டு கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை செய்து வைத்தார். அதுவும் ஒரு நல்ல அனுபவம், ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக எனது வாழ்க்கையில் உள்ளது. அதையும் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். இந்த வீடும் போய்விட்டால் எங்கு செல்வதென்று தெரியாமல் அப்பா அம்மாவும் தவித்து கொண்டிருந்த நேரத்தில் ராமவரம் தோட்டத்துக்கு சென்று எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் வாசல் வரைக்கும் வந்து எனது அப்பாவை கட்டி அரவணைத்து, பாப்பு எப்படி இருக்கிறார் என்று உள்ள வரைக்கும் அழைத்து சென்று, அப்போது நான் சிறு குழந்தை தான், 4-5 வயது தான் இருக்கும். அப்படி மிகுந்த பாசத்துடன் பேசி அனைத்து கஷ்டங்களையும் கேட்டு அறிந்து, அதன் பிறகு இந்த வீட்டை மீட்டெடுத்து சட்ட போராட்டங்களையும் தீர்த்து வைத்து கொடுத்தார். இப்படிதான் இந்த வீடு கூட கிடைத்தது. இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதான். இதெல்லாம் எங்களுடைய பர்சனல் இஷ்யூஸாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படிதான் நாங்கள் கடந்து வந்த பாதை. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ பயின்ற எது போன்ற ஒரு நிலையிலும் நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழ துணிந்தவள் நான் என்பதை தான் இப்போது நான் இதையெல்லாம் சொல்லி தெளிவுபடுத்துகிறேன். பின்னர் அத்தை அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு சூழ்நிலைகளில் நிறைய பரிசு பொருட்கள் தருவார், நிறைய கொடுத்துருக்காங்க. அன்றைய சூழ்நிலையிலும் அவர் மிகுந்த பெரிய பொறுப்பில் முதலமைச்சராக இருந்து வந்த காரணத்தினால் அவருடன் அதிக நேரம் செலவழிக்க முடியவில்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் சட்ட ரீதியாக செயல்பட்டு உண்மையாக நேர்மையாக அனைத்து பொறுப்புகளையும் நான் நடத்தி வருகிறேன் என்பதை தான் நான் தெளிவுபடுத்துகிறேன். அத்தை அவர்கள் மறைவுக்கு பின்னர் அதிமுகவின் தொண்டர்கள் எனது இல்லத்தின் முன் குவிந்தனர். அதற்கு முன்பு அரசியலில் என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்று கனவில் கூட நான் நினைத்ததில்லை. அப்படி ஒரு எண்ணமே எனக்கு வந்ததில்லை. பத்திரிகை செய்தியாளராக பணிபுரிய வேண்டும் என்பதே எனது பெரிய கனவாக இருந்தது. தட் வாஸ் மை ஆம்பிஷன். ஆனால் ஒரு காலத்திற்கு பின் அதிமுகவின் தொண்டர்கள் அவர்கள் புலம்புவதையும் அவர்கள் வேதனையையும் கண்டு என்ன செய்வதென்று அறியாமல் நான் ஒரு சிறிய இயக்கத்தை தொடங்கி அதிமுக சார்ந்த ஒரு பேரவையை தொடங்கி நடத்தி வந்தேன். அன்றைய சூழ்நிலையில் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பலரும் என்னுடன் பேசியிருக்கிறார்கள், பழகியிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் உள்நோக்கமுடையவர்கள் அதிமுகவை உடைக்க வேண்டும், பிரிக்க வேண்டும், அதில் குளிர்காய வேண்டும் என்று பல எண்ணங்களை என்னிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் ஏற்க மறுத்தேன். இத்தகைய அரசியலில் என்னை ஈடுபடுத்தி கொள்ள நான் விரும்பவில்லை. அவர்கள் இழுத்த இழுப்பற்கெல்லாம் நான் ஒத்துழைக்கவில்லை. அதனால் நேர்மையாக ஒரு நேர்மையான உண்மையான அரசியல் நடத்த முடியவில்லை. அதற்கு விடமாட்டார்கள் என்ற காரணத்தினால் அரசியலை விட்டு நான் விலகி கொண்டேன். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், என்னை பற்றியும் பல அவதூறு செய்திகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கும் மக்களோ, தமிழக மக்கள், ஊடக செய்தியாளர்கள் அனைவரும்
என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பார்கள், இதையெல்லாம் எங்களுக்கு பெரும் மன உளைச்சலையும் எனக்கு மன உளைச்சலையும் வேதனையும் அளிக்கிறது. அதனால்தான் இதையெல்லாம் நான் இப்போது தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று அம்மாவை குற்றவாளி என்று சித்தரிக்கும் நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அம்மா ஆட்சியில் இருந்த காலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த சுகத்திற்காகவோ பதவிக்காகவோ அதிகார பலத்துக்காகவோ விட்டு கொடுக்கவில்லை. இலங்கையில் போராட்டம் நடந்தபோது ஈனப்படுகொலை ஜெனோசைடு என சொல்லப்படக்கூடிய எத்னிக் கிளென்சிங் அங்கு நடத்தப்பட்டது. 5 லட்சம் தாய்மார்கள் துடிதுடிக்க, எத்தனை லட்சம் என்று உண்மை டேட்டா யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு தோராயமாக சொன்னால் 5 லட்சம் தாய்மார்கள் துடிதுடிக்க கொன்று குவிக்கப்பட்டனர். அங்கு வாழ்ந்த தமிழர்களும் நம் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் தானே. அன்றைய அரசியல் சூழ்நிலையில் அரசியல் லாபத்திற்காக இத்தகைய கொடூர சம்பவத்தை நிகழ்த்தினார்கள். இதையெல்லாம் மறக்க முடியுமா, இல்லை உங்களால் மறுக்க முடியுமா? உறுதியாக நிச்சயமாக என்னால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மற்றும் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட துயர சம்பவம் இலங்கையில் நடந்து நிகழ்த்த விட்டிருக்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் சம்மதித்திருக்க மாட்டார்கள். அது மட்டுமின்றி தமிழகத்தின் அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுத்து 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி புரிந்து மென்மேலும் தமிழகம் வளர்ச்சி அடைய நல்லாட்சி புரிந்தார் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அதனால்தான் இன்று தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவரும் தமிழக மக்களும் வளர்ச்சி அடைந்து சுதந்திரத்தோடும் சுயமரியாதையுடனும் வாழ முடிகிறது. ஒரு முறை இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் அம்மா அவர்களை மேலும் அவதூறுபடுத்துமாறு செய்திகளை வெளியிடாதீர்கள். தமிழக மக்களே, நீங்கள் இன்று முழு அதிகாரத்துடனும் சுதந்திரத்துடனும் தலை நிமிர்ந்து வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களின் தியாகமும் தன்னலமற்ற வாழ்க்கை முறையும் உறுதியான நல்லாட்சியும் அவர் தந்த நல்லாட்சியுமே தான் ஆகும். அதனால் மீண்டும் ஒரு முறை தாழ்மையுடன் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகளாகிய தீபா எனும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றே மட்டும்தான். ரெஸ்பெக்ட் தி அயர்ன் லேடி அண்ட் சல்யூட் தி அயர்ன் லேடி டாக்டர் ஜெயலலிதா.